எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா, யாரால் விவசாயத்தை விட்டு வெளியே வர முடியாது. அதாவது நானும் விவசாயமும் ஒண்ணுதான் அப்படிங்கிற நிலைமையில அவங்க வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கும். அதான் விவசாயத்தை விட்டு வெளியே வர முடியாது அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் நம்ம பேச போகிறோம். பட் சில பேர் பார்க்கலாம், நடைமுறை வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் விவசாயத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகே, வேலைக்கு ஆள் கிடைக்காது, அதனால விவசாயம் பாதிக்கப்படும். பருவநிலை மாற்றங்கள், முறையான தண்ணீர், பருவநிலை மாற்றங்களால சரியான சமயத்துல பெய்யக்கூடிய மழை பெய்யாது. சில நேரம் அதிகமான மழை பெஞ்சு, ஈவன் சரியான சமயம்ல மழை பெஞ்சாலும் பயிர் செஞ்ச பிறகு அதிகமான மழை பெஞ்சு அந்த விவசாயத்தையே காலி பண்ணிடும். ஸோ ஒரு விளைச்சலுக்கு தகுந்த மாதிரி சரியான காலகட்டத்தில் சரியான சமயத்துல மழை பெய்யாது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையை மீட் பண்ணுவாங்க. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா தொடர்ந்து வருடம் விவசாயத்துல அவங்க நஷ்டத்தையே சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆடு மாடு வச்சிருப்பாங்க, கோழி வச்சிருப்பாங்க. அத ஆடு மாடோட கோழியோட விவசாயங்களோட மர செடி கொடி விவசாயம் பண்றது, இதோடய ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு கட்டத்துல அவங்க என்ன சிந்திப்பாங்கன்னா, என்னடா காலம் பூரா உழைச்சு ஒண்ணுமே கிடைக்கல, ஸோ என்னதான் பண்றது, இப்ப இந்த விவசாயத்தை விட்டு வெளியேறலாமா அப்படின்ற மாதிரி அவங்க சிந்திப்பாங்க. ஆனா அவங்களால முடியாது. சிறு வயசுல இருந்தே சில பேருக்கு அந்த அமைப்பு இருக்கும். சில பேருக்கு மத்தியம வயசுல ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியே வரலாம்னு நினைச்சாலும் முடியாது. அதுக்குள்ளேயே தன்னோட இறுதி காலம் வரைக்கும் தன்னோட வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. சில பேர் சிறு வயதுல இருந்தே அந்த விவசாயத்திலேயே ஓட்டிடுவாங்க. ஸோ இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சில பேரால வெளியே வர முடியும் பாதியில விவசாயத்தை விட்டுட்டு. இது ஒண்ணு வேலைக்கு ஆகாது, இதுல பாடுபட்டு 10 பைசா தேரல, ஓகேவா, உழுது கணக்கு பார்த்தா உழக்கூட முடியாதுங்கிறது ரொம்ப சரியா இருக்கு அப்படின்ற மாதிரி வேற ஒரு தொழிலுக்கோ வேற வேலைக்கோ போயிடுவாங்க, இல்ல வேற பிசினஸ் போயிடுவாங்க. இல்ல சில நேரம் அது சும்மாவது கிடைக்கட்டும், வங்கியாலாவது கிடைக்கட்டியா, விலை நிலைமே இல்லாம வீணா போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி போட்டுட்டு உட்காந்துருவாங்க. ஸோ ஆனாலும் அந்த சும்மாவும் என்னால போட முடியாது, விவசாய நிலத்தையும் விற்க முடியாது, குத்தகைக்கும் விட மாட்டேன், அதை விட்டுட்டு வேற தொழிலுக்கும் போக மாட்டேன். எவ்வளவு பணம் உள்ள செலவானாலும் ஆனாலும் சரிதான், அந்த ஆடு மாடு விவசாயம் பண்ணைகள், ஓகேவா, ஆள் கிடைக்கலாலும் பரவாயில்ல, பருவநிலை மாற்றத்தால மழை சரியா பெய்யலாலும் பரவாயில்ல, நான் அதுக்குள்ளேயே தான் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப முரடு பிடிச்சிட்டு அந்த வாழ்க்கையை தான் வேணும்னு கேட்கறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இவங்களை ஜாதகத்துல கண்டுபிடிக்கலாம்னா கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் நான்காம் வீட்டை குறிக்கக்கூடிய கிரகம் தசை நடத்தினாலோ இல்லது 4ஆம் வீட்டோடு சனி தொடர்பு கொண்டு சனி தசை நடத்தினாவோ, ஓகேவா, நிச்சயமா அவங்க விவசாயத்துல தீராத ஒரு ஆர்வத்துல இருப்பாங்க. 4ஆம் வீட்டு அதிபதி தசை நடத்தினாலும் சரி, இல்ல 4ஆம் வீட்டோட சனி தொடர்பு கொண்டு தசை நடத்தினாலும் சரி, அந்த ஆடு மாடு விவசாயம் பண்ணை டிராக்டர் இதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அதுலதான் தன்னோட வாழ்க்கையை சொல்லணுன்ற மாதிரி நினைப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கும். இவன் தோ அது எவ்வளவு லாஸ் ஆனாலும் சரி, நஷ்டமானாலும் சரி, அந்த லைஃப் அதுலயே லீட் பண்ணுன்ற மாதிரி நினைப்பாங்க. இயற்கையோட வாழணும், இயற்கையோட தான் அது பண்ணுவோம். அதுக்கு காரணம் என்னன்னா, 4ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது வந்து விவசாயம், விளைநிலங்கள் இதெல்லாம் குறிக்கும், ஓகேவா. சோ சனி 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் போது ஏன் அப்படி இருப்பாங்க, 4ஆம் அதிபதி ஓகே, சனி தொடர்பு கொள்ளும் போது எப்படி விவசாயத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விவசாயத்தை குறிக்கக்கூடிய கிரகம், ஆடு மாடை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து மெயின் வந்து சனி. இன்னும் சொல்ல போனா 4ஆம் வீடு வேற, சனி வீடு இல்லாம வேற வீடாக இருந்து இந்த 4ஆம் அதிபதி தசை நடத்தினால் கூட சனி கை கொடுக்கல அப்படின்னா அவங்க விவசாயத்தை நோக்கி போக முடியாது. ஏதோ ஒரு கட்டத்துல சனி அவங்களுக்கு கை கொடுத்தாகும். சனி கை கொடுக்காமல் எவரும் விவசாயத்தை நோக்கி போகவே முடியாது. ஏன்னா இயற்கையோட சேர்ந்த ஒரு தொழில்ங்கிறது தான் விவசாயம், ஓகேவா. உழைப்பை குறிக்கக்கூடிய ஒரு தொழில் தான் விவசாயம். முழு உழைப்பை ஈடுபடுத்தி அதன் மூலியமா நம்ம எல்லாமே பார்க்கறது தான் விவசாயம். அதுக்கு நிச்சயமா சனியோட தொடர்பு இல்லாம விவசாயத்தை பக்கமே யாராலையும் போக முடியாது. சோ இவர்களால் தான் விவசாயத்தை விட்டு வெளியே வர முடியாது. நன்றி.